செடி கொடி எல்லாம் பச்சை பசேல்னு தெரியுதே. எண்ணெய் தேய்ச்சி குடிச்சதுல அந்த ஒரு கண்ணு சரியா போயிடுச்சு. அனாவசியமா தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 1 லட்சத்தை அந்த ஒத்த கண்ணு கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்ப எப்படா தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? சும்மா புலம்பாதீங்க. அதான் 1 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. டேய், என்னடா அது இங்கிலீஷ்ல எழுதிருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்க கூட பழகிறதுக்கே கேவலமா இருக்கு. தப்பா நினைக்காத. கிட்ட பார்வை, கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும். அப்படியா? கொண்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாம் படிச்சிட்டியா? படிச்சுட்டேன். வர்ற பார்ட்டி பெரிய மகான். ஆமா. டேய், இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய புள்ளியில உனக்கு எப்படா பழக்கம்? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்னே. என்னது? பேஸ் அட்ராக்ஷன். டேய், உன் வாழ்க்கையிலே நீ பேச பத்தி பேசக்கூடாது. மகான் வந்தாரு. ஏன் சிகப்பு கோமணம் கட்டியிருக்கு? என்னடா அது விளக்கு மாதிரி வேஷ்டி கட்டிட்டு வருது? அவர் தானே பணம் கொடுக்குற மகான். என்ன சாமி நீங்க என் காலில் விழுறீங்க? கொடுக்கிறவன் தெய்வம், வாங்குறவன் பக்தன். தெய்வத்தின் காலில் பக்தன் விழுவதுதானே முறை. அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே. மனுஷனால கேவலம் பணத்தை தான் தர முடியும். ஆனா தெய்வத்தினாலதான் வாழ்க்கையை தர முடியும். உங்களால தான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை, என்னால தான் என் சிஷ்யகோடிகளுக்கு வாழ்க்கை. தெய்வத்தின் காலில் விழுறது ஒன்றும் தப்புல. எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். ஈஸ்வர், என்னடா இது? உங்க ரேஞ்ச் எங்கேயோ போச்சுனே. நான் எங்கேயோ போறது இருக்கட்டும். இந்த குடிஞ்சிருக்கிற ரிவர்ஸ் போக சொல்லு. அம்மா இப்படி வாங்கம்மா. வாங்க வாங்க சாமி. இந்தாங்க சாமி. சிஷ்யகோடிகளா, தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துங்க. அம்பாலிகா. ஓ பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க? மாலையெல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பலம்பரத்தான். நான் பலப்படுறது இருக்கட்டுங்க. நீங்க பாரு, எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க. நீங்க பலப்படுத்தி கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டேய், எதுக்குடா? என்னடா ஒண்ணும் புரியல. போக போக புரியும்ண்ணே. வர 25 நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க கொடுத்தாதானே நான் வச்சுக்க முடியும். எதை? அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னியை கேட்க. என்னது? கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி. இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேன். நான் எங்க படிச்சேன்? இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேய், இது நல்லா இல்ல. உன் சண்டை அப்புறம் வச்சுக்க. மரியாதையா கிட்னியை தர போறியா இல்லையா? கையேடுறா. உன் ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா. ஏய், நீ கையெழுத்து போட்டு கொடுத்துக்க. உன்னை ஆட்டிடு. பாரு, இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு. மேல பறக்க விட்டுருவேன்டா. நீ என்ன மிரட்டுற? உன்னை சாபம் விட்டுருவேன். யாரு? ஏப்ப விட்டாலே நீ செத்து போயிருவேன். நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டு உருண்டு ஓடி போயிருண்டா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் விட்டுட்டேன்டா. என்ன சத்தம்? அந்த கொசுறு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகிருச்சு. இவ்வளவு போலீஸ் செக்யூரிட்டியை மீறி அந்த கொலைகாரன் உள்ள நுழைஞ்சிருக்கான். காப்பாத்த போன கலெக்டரை வேற அவன் விஷ ஊசியால கொல்ல பார்த்திருக்கான். நல்ல நேரம் அவர் தப்பிச்சிட்டாரு. இங்க அரசப்பனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வீரையா அந்த அம்மா சும்மா விட்டப்பானா? अगर हम अपने नेता को नहीं बचा सकते तो अपने देश को भी नहीं बचा सकते. சப்தகே, தலைவி உயிரை காப்பாற்ற முடியாத நீங்க இந்த நாட்டை எப்படி காப்பாற்ற போறீங்க அப்படின்னு ஐயா சொல்றாரு. அரசப்பன் கொலை முயற்சிக்கு அரசியல் பின்னணி இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன். அரசியல் இருந்தா பின்னணி, முன்னணி, இளைஞரணி, குமரணி, கிழவி அணி, பல அணி இருக்கத்தான் செய்யும். நம்ம பாட்டுக்கு நம்ம பணியை பார்க்கணும். அப்பதான் கூட்டணி ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணையும். இதெல்லாம் ஒரு யூகம் தான். இருந்தாலும் எதிரிக்கு எந்த விதத்திலையும் இடம் கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க மிஸ்டர் தேவராஜ்? பரவாயில்லையே, போலீஸ்காரன் கிட்ட கூட ஐடியா கேக்குறீங்க. ஏன் வீட்டோட பாதுகாப்பான இடத்துல அவனை தங்க வைக்கணும். அப்போ ஜெயில தான் வைக்கணும். ஏன் சொல்றேன்னா, கலெக்டர் விட எல்லாருக்கும் தெரியும். அதனால அவனை ஸ்பெஷல் ஜெயில வச்சாதான் அவனுக்கு பாதுகாப்பா இருக்கும். இப்ப ஜெயில ரொம்ப வசதியா இருக்கு. நீங்க எப்ப போனீங்க? சுதந்திர தினத்துக்கு லட்டு கொடுப்பாங்கல்ல, அப்ப போனேன். அல்வா கொடுக்குறீங்களா? முட்டாய் கடை பத்தி இங்கேயே பேசுறேன். கலெக்டர் இருக்காருல்ல. டோன்ட் வரி மிஸ்டர் தேவராஜ். எந்த ஜெயிலும் தெரியாம ஸ்பெஷல் செல்ல இவங்கள ஐம் சாரி அரசப்பனை வைக்க ஏற்பாடு செய்யுங்க. அரேஞ்ச் பண்றேன் சார்.
பொழந்துரும். என்ன என்ன நினைச்சீங்க? நீங்க செத்தா நாடு கவலைப்பட்டு நினைச்சீங்களா? இல்ல, நீங்க சின்ன ரத்தத்தை வச்சு கட்சி வளர்ப்பானுங்க, ஓட்டுக்க பானுங்க. பாரு, எனக்கு என் தம்பி தான் முக்கியம். என் தலை முடி கூட ஜெயில் பக்கம் பறந்தது கிடையாது. இன்னைக்கு அவனுங்க என் தம்பியை கொண்டு போய் ஜெயில வைக்கிறாங்களா? ஏ கண்ணப்பா, ஏய் வாடா, அந்த கலெக்டர் போய் என்னன்னு கேட்டா 1 மணி நேரத்துல அரசப்ப இங்க வரணும். வரல அந்த கலெக்டர் பிடிச்சி தூக்கிடுவான். 3 பேரை சுட்டு சமாதி ஆக்கும். வெட்டா குழிய போடா போடா. ஹலோ சார், இன்ஃபார்மர் ராஜ் பேசுறேன். ஹாஸ்பிடல் அரசப்பனை கொல்ல வந்தவன் இப்ப ரெசிடென்சி ஹோட்டல்ல இருக்கான். நீங்க உடனே வாங்க சார். ஓகே, வந்துரு. இளம் கிளி போல் சந்தையில எனக்கு இதுவரை சிக்கவில்லையே. என்னழகு ரசிக்க என் நெருப்பை அணைக்க இளைஞனும் கிட்டவில்லையே. டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே. பாலில் வீணும் சீனி போல என்னை தந்தேனே. ஆடை ஊறும் ஜாதி பூவின் அங்கம் பார்த்தேனே. அங்கே சொர்க்கம் இல்லை இல்லை இங்கே பார்த்தேனே. சுல்தானே 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 தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. கொஞ்சி கொஞ்சி எடுத்து நெஞ்சில் மெல்ல அணைத்து என் மனதை தீருளி கொண்டார். புத்தகத்தில் இருக்கும் உத்திகளை படித்த காதல்